எங்களுக்கு வேண்டியதை நீ கொடுக்கணும். ஈஸியான வழியை தேர்ந்தெடுக்க போறியா இல்ல கோர்ட்டுக்கு தான் போகணும்னு முடிவு எடுத்துட்டியா? உனக்கு எதிராக நாங்க எவிடன்ஸ் வச்சிருக்கோம். அதை வச்சு அவங்க என்ன வேணா வாங்கலாம். அந்த நேரத்துல தான் போலீஸ்காரன் ஆகுறதை விட த்ரில்லிங்கான வேலை வேற எதுவும் இருக்காதுன்னு நினைச்சேன். அதனால இப்ப பேசு. அப்புறம் பேச முடியாது. கோர்ட்ல வேணா ட்ரை பண்ணி பாரு. உன் விருப்பம்தான் பால். என்னத்த சொல்றது? ஓகே, உன் டீலுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா உனக்கு வேண்டியதை எப்பவும் என்னால் கொடுக்க முடியாது. என்ன சொல்ற? எனக்கு சூஸ் தெரியும். நான் வேலை செய்கிறவங்கள அவனும் ஒருத்தன். ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி அவன் எங்க போனானே தெரியல. எந்த ஒரு தகவலும் இல்லை. அதை விடு, மற்ற அசோசியேட்ஸ் பத்தி சொல்லு. இங்க பாருங்க, நான் பேரெல்லாம் கொடுக்க முடியும், அட்ரஸ், அப்புறம் ஃபோன் நம்பர் கூட கொடுக்க முடியும். ஆனால் எதையும் கன்வே பண்ண முடியாது. நான் வேலை செய்கிற இடத்துல என்னோட உயிரையே எடுத்துருவாங்க. ஒன்று மாதிரி ஒரு கிறுக்கன் கேட்குறான்ல, என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நல்லாவே ஆரம்பிச்சிங்க. ஆரம்பிங்க, எழுத ஆரம்பிங்க. எனக்கு குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி வேணும். என்னது, இடம் ரொம்ப ஹாட்டாக இருக்கு. இன்னைக்கு நீ என்னை ரொம்ப ஓட விட்டுட்ட. நீ உன்னோட திறமையை வீணா தெருவில் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எப்போயாச்சும் ப்ரொஃபஷனல் ட்ராக் டீமுக்கு ட்ரை பண்ணியிருக்கியா? நான் ஒன்றும் பொய் சொல்லலை. இல்லீகலாக நீ ட்ரக் டீலிங் பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாருக்கும் வித்துக்கிட்டும் இருக்க. எங்கிருந்து உனக்கு கிடைக்குது? ஒருவேளை நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டீன்னா உன்னோட ஜெயில் தண்டனை குறையும். இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனை நான் கண்டுபிடிக்கணும். இவர் எனக்கு தெரியாது. நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை இவரை. அப்படின்னா உன் தண்டனைக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுங்க. சூசு ரொம்ப ஆபத்தான ஆள். எங்கள் ஏரியாவில் அவனை மீறி யாரும் நடந்துக்க மாட்டாங்க. ஒரு வேளையை ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போனால் என் உயிராவது என்கிட்ட மிச்சம் இருக்கும். ஆனால் சூசன் மீறி நடந்தால் அவன் என்னை கொன்னுடுவான். எனக்கு சாக விருப்பம் இல்லை. ஒரு வேளை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா அவனை மொத்தமாக அழிச்சிடலாம். நீயும் சுதந்திரமாக இருக்கலாம். இப்போ நீ பண்ண வேண்டியது என்னன்னா, ஜூஸ் கூட ஒரு ட்ரக் சாங்ஷன் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் எங்கள் கூட வாக்கி டாக்கியில் பேசிக்கிட்டே இருக்கணும். வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்து அவனை பிடிச்சிடுவோம். என்ன சொல்கிற? சரி, நான் இதை பண்ணுறேன்.